2008 வாங்கின வீட்டில் கிரகப்பிரவேசம் பண்ணும்போது அம்மா வீட்டில் வச்ச வருஷத்தத்து மாம்பழத்தை சாப்பிட்டு அந்த கொட்டையை விளையாட்டா புதைச்சி வச்சதில் இவ்வளோ மாங்காய் வருமா? மாங்காய் இந்த வாட்டி எக்கச்சக்கமாக காய்ச்சிருச்சுங்க. இது மாங்காவாக பறித்தோம், ஒரு வாரம் ஆனால் மாம்பழமாக ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்பயுமே வாடகைக்கு இருக்கிற குடுத்தனக்காரங்களே அவங்களே யூஸ் பண்ணிப்பாங்க. அதில் என்ன காய்க்குதுன்னு கூட தெரியாது. இப்போ புதுசாக விட்டிருக்க டெனண்ட் அவங்க தேவைக்கு மட்டும் பறிச்சுட்டு மிச்சத்தை நீங்கள் பறிச்சுக்கோங்கன்றாங்க. நாங்கள் வாடகைக்கு இருக்கிற வீட்லேயே பக்கத்துலேயே வீடு கட்டிட்டு வந்துட்டோம். அதனால் நம்மளே போய் பறிக்கிற நிலமையில் இருக்கிறனால அவங்க நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. நாங்கள் ஆள் போட்டு அதை பறித்து எடுத்துகிட்டு வச்சுருந்தோம். நாங்களும் கொஞ்சமாக தான் காய்க்கும்னு பார்த்தா இவ்வளோ காய்ச்சிருந்தது. எங்கள் வீட்டுக்கார் குருவி கூடு கலைச்ச தாத்தாக்கு அப்படியே கொடுத்தது. அந்த தாத்தா ரொம்ப வயசானவர், அவர் அதை விற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. நான் அந்த தாத்தா கிட்ட ஒரு 50 பழம் கொடுத்து இதை நீங்கள் எடுத்துக்கோங்க தாத்தான்னு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னமும் அவ்வளோ பழம் இருந்தது. அதுக்கப்புறம் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் போகிற இடத்துக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம். எல்லா சொந்தக்காரங்களுக்கும் ஓரளவுக்கு கொடுத்து முடிச்சாச்சு. அப்பயும் நிறைய இருந்தது. இங்கே இருக்கிற நெய்பர்ஸ்க்கெல்லாம் கொடுத்தாச்சு. எல்லாருக்கும் கொடுத்தது போக மிச்சம் நான் என்னுடைய தேவைக்கு யார்கிட்டலாம் பழகிறனோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்தேன். இதில் மீன்காரமாக ஆனந்த கண்ணீரை விட்டுட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன்.